வணக்கம். இன்றைய பதிவில் நடுநிலைமை அதிகாரத்தின் 10வது குறளை நாம் காண இருக்கிறோம். இதுவரைக்கும் வள்ளுவனார் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, மக்கள், மக்களை சார்ந்தவர்கள், தனி மனிதன் இவர்கள் எப்படி நடுநிலைமையோடு இருக்க வேண்டும், இந்த நடுநிலைமையின் சிறப்பு என்ன, வறியவனாக இருந்தாலும் ஒருவன் நடுநிலைமையை கை கொண்டிருந்தால் அவனுக்கு பெருமையே தவிர ஒரு நாளும் சிறுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. இப்போ இந்த 10வது குறளுக்கு வரும்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, வாணிகம், வியாபாரத்தை கையெடுக்கிறார். இந்த வியாபாரத்தில் பார்க்கும்பொழுது என்னென்னா பல்வேறு நுணுக்கங்கள் காணப்படும். இது வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தெரியும், பிஸ்னஸ் பீப்புள்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு புரியும். ஏன்னா உலக இயல்முறைக்கும் இயல்பாக வரக்கூடிய மற்றவர்களுக்கும் வாணிகம் செய்பவர்களுக்கும் அன்னருக்கும் அந்த எத்திக்ஸ்னு சொல்லக்கூடிய கோட்பாடுகள் மாறிக்கொண்டு தான் இருக்கும். ஒரே நூலை எல்லாத்துக்கும் பயன்படுத்த முடியாது. அதனால தான் அவர் இந்த வாணிகத்துக்கு உண்டானதை எடுக்கிறார். ஏன்னா பெரும்பாலும் வாணிகம் வந்து பரவலாக இருக்கக்கூடிய அது ஒரு தொழிலை போன்றது இல்லையா, அதை எடுக்கிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னாக்கா, ஒரு வாணிகத்தை நான் சிறப்பாக கொண்டு போக வேண்டும், வியாபாரத்தை அல்லது என்னுடைய தொழிலை நான் மேம்படுத்த வேண்டும் என்றால், பிறரிடம் இருந்து நான் வாங்கக்கூடிய பொருட்களையும் விற்கும் பொழுது அவற்றை என்னுடைய பொருளாக கருதி நியாயமாக நான் செய்ய வேண்டும். ஏன் அப்படி சொன்னேன்னா, சிறு வணிகர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களால வாணிகம் செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பொருளை நம்மக்கிட்ட கொடுத்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட லாபம் வர மாதிரி விற்று கொடுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய பொருளை எப்படி விற்கின்றோமோ அதனுடைய தரத்தை நிர்ணயித்து கொடுக்கிறோமோ அதே போல் அவருடைய பொருளையும் வாங்கி அதன் தரம் அறிந்து நியாயமான முறையில் விற்று அவர்களுக்கு தர வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் அது சிறப்பான வாணிகமாக அமையும் என்று கூறுகிறார். இதை பார்க்கலாம். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யின். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யின். பிறருடைய பொருட்களை தம் பொருளை போல எண்ணி நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த வியாபாரத்தை நடத்த வேண்டும். அந்த சிறப்பான நெறியே மிகச்சிறந்த வாணிகம் அல்லது வியாபாரம் என்று அழைக்கப்படும். அது வந்து வியாபாரத்திற்கு உரிய நடுவுநிலைமை. புரிகிறதா? வியாபாரம் செய்கிறோன்னா சும்மா கிடையாது. மற்றவர்கள் நம்மக்கிட்ட கொடுத்து இது குறைவாக இருக்கிறது, நீங்கள் எனக்காக இதை விற்று கொடுங்கள் என்று சொல்லும்பொழுது கூட அந்த பொருளை வாங்கி, நம்மளுடைய பொருள் இருந்தால் நம்ம எப்படி கவனத்தோடு அதுக்கு ஒரு விலை நிர்ணயம் செய்வோம், தரம் நிர்ணயிப்போம் என்பதை பொறுத்து அதே போல் அதையும் நிர்ணயித்து அந்த வாணிகத்தை நாம் மேற்கொண்டால் அதுவே வாணிகர்களுக்கு உரிய நடுவுநிலைமை தன்மையாக வள்ளுவம் கூறுகிறது. நாளை மற்றும் ஒரு அதிகாரத்தில் நாம் சந்திக்கலாம். நன்றியுடன் உங்கள் மணிமேகலை விடை பெறுகிறேன். வணக்கம்.